மோடிஜி, நீங்கள் காஷ்மீர் 370 சட்டத்தை நீக்கினீர்கள், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், பாபர் மசூதி இடித்தீர்கள், பல பள்ளிவாசலுக்கு குறிவைத்திருக்கிறீர்கள், இன்னும் சொல்கிறீர்கள் முத்தலாக் சட்டம் என்கிறீர்கள், குடியுரிமை திருத்த சட்டம் என்கிறீர்கள், அடுக்கடுக்காக சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். அணுவளவுக்கு கூட இஸ்லாமியர்கள் அஞ்சவில்லையே, எதிர்த்து நிற்கிறார்களே. சட்டம் என்பது மக்களுக்காக. நீ எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது எனக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நான் வருவேன். இவன் முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த பிறகு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வழக்கை நாடி நீதிமன்றத்துக்கு போறதில்லை. எனக்கு சரியத்து போதும், என்னுடைய ஜமாத்தார்கள் போதும், அவர்கள் அல்லாஹ்வின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள், என்னை விசாரிப்பார்கள், மார்க்க சிந்தனைப்படி தீர்ப்பு கூறுவார்கள் என்று இஸ்லாமியர்கள் மாறியதால் இன்றைக்கு அந்த முத்தலாக் திருத்த சட்டம் குப்பையில கிடக்கு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மார்க்கம் தொடர்பான பல்வேறு உபதேசத்தை பெற்று மறுமை வெற்றிக்கான வழிகாட்டுதலை தேடக்கூடிய நாம் இந்த உலகத்தில், குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எந்தளவிற்கு அடக்குமுறை சட்டத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதும் ஒரு முஸ்லிமின் கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஆளக்கூடிய பாசிச அரசு அடுக்கடுக்காக பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் இஸ்லாமியர்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் இருக்கிறது. அதில் சமீபத்தில் வக்ஃப் போர்டு என்கின்ற ஒன்றை கையில் எடுத்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எப்படியெல்லாம் அபகரிக்க பாசிசம் திட்டமிடுகிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, சுதந்திர இந்தியாவில் இஸ்லாமியர்களின் நிலை என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்கின்ற ஒரு சில தகவலை தெரிந்து கொண்டால்தான் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறார்கள், இந்த நாட்டிற்காக எந்த அளவிற்கு உழைத்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய சமூகத்தை இன்றைக்கு ஆளக்கூடிய பாசிச அரசு ஏன் இந்த அளவிற்கு வதைக்கிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு எழும். நமக்கு மட்டுமல்ல, இந்த உரையை கேட்கக்கூடிய நம்முடைய மாற்று மத சகோதரர்களுக்கும் உணர வேண்டும் என்பதற்காக, நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்த இஸ்லாமியர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு 2-3 தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பாசிச அரசின் அடக்குமுறைகளை பற்றி பின்பு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைந்து சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறதே, இந்த சுதந்திரம் அடைவதற்கு இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. எண்ணற்ற உயிர் தியாகங்களை இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான வரலாறுகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய பாசிச அரசு திட்டமிட்டு இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை மெல்ல மெல்ல மறைத்திருப்பதை நீங்கள் உங்களுடைய வரலாற்று புத்தகத்தை புரட்டி பார்த்தால் தெரியும். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் வரலாற்று புத்தகத்தை வச்சிருக்கிறாங்களே, அந்த வரலாற்று புத்தகத்தையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்ட வரலாற்று புத்தகத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்றைய வரலாற்று புத்தகத்தில் முகலாய மன்னர்கள் எந்த அளவிற்கு நாட்டின் வளர்ச்சிக்கு தியாகம் செய்தார்கள், நாட்டின் வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் தீட்டினார்கள் என்பது போன்ற பல்வேறு தகவல்கள் இருக்கும். ஆனால் இன்றைய வரலாற்று புத்தகத்தை நீங்கள் புரட்டினீர்கள் என்று சொன்னால், நாடுக்கு சுதந்திரம் அடைவதற்கு யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு, காட்டி கொடுத்தவர்களும் ஆங்கிலேயருடைய காலை வருடியவர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய தியாகியாக இன்றைக்கு வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால், திட்டமிட்டு இஸ்லாமியருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
இன்று நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறதே, இந்த சுதந்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டிற்கு வியாபாரத்துக்கு வருகிறார்கள் கிழக்கிந்த கம்பெனி. வியாபாரத்துக்கு வந்தவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களை தன்வசப்படுத்தி ஆங்கில படையை கொண்டு அவர்கள் அடிமைப்படுத்தி இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அதிகாரத்துக்கு வருகிறார்கள். நாட்டில் ஒரு ராணுவத்தை அவர்கள் நியமிக்கக்கூடிய அளவிற்கு, நிர்மாணிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறார்கள். ஆங்கில ராணுவத்தில் இந்தியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினரும் பணியாற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். அப்படி இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் கிறிஸ்தவர்களும் 1857 ஆண்டுகளில் ஆங்கில அரசின் ராணுவத்தில் பணியாற்றுகிறார்கள். இன்னைக்கு நாடு சுதந்திர போராட்ட தியாகி என்று பலரை வர்ணிக்கிறார்களே, முதல் சுதந்திர போர் என்று சொன்னால் யார் நடத்தினார்கள் என்கின்ற வரலாற்றை மறைத்திருக்கிறது என்ற பாசிசம். இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு காரணமாக இருந்த அந்த பகதூர் ஷாவின் வரலாறை திட்டமிட்டு மறைத்திருக்கிறார்கள். 1857 ஆண்டு ஆங்கில அரசாங்கம் தன்னுடைய ராணுவத்தில் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறான் தெரியுமா? என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு புதிய ரக துப்பாக்கியை ராணுவத்தில் கொண்டு வருகின்றான். அந்த துப்பாக்கிக்கு தோட்டா, அந்த ரவை இருக்குமே, அது இங்கிலாந்தில் இருந்து வர வைக்கப்படுகிறது. அந்த துப்பாக்கியில் ரவையை போட வேண்டும் என்று சொன்னால் அதுல அந்த தோட்டால ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பரை கடிச்சு துப்பிட்டு தான் அந்த தோட்டா, அந்த துப்பாக்கியில் அந்த தோட்டாவை போட வேண்டும். அந்த ரப்பர் எதனால் செய்யப்பட்டது என்று சொன்னால் பன்றி இறைச்சியினாலும் பசுமாட்டின் கொழுப்பினாலும் அந்த ரப்பர் செய்யப்படுகிறது. இது அப்போது அந்த ஆங்கில ராணுவத்தில் இருந்த இஸ்லாமியர்களுக்கு தெரிய வருகிறது. மிக கடுமையாக கோபத்தை ராணுவத்திடம் தெரிவிக்கிறார்கள், ஆங்கில அதிகாரியிடம் தெரிவிக்கிறார்கள். சுமார் 80 ராணுவ வீரர்கள், சிப்பாய்கள் மிக கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கும் பொழுது ஆங்கில அரசாங்கம் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த இஸ்லாமியர்களையும் அவர்களோடு இருந்த மாற்று மத இந்து சிப்பாய்களையும் 80 பேரை 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கின்றான். அப்பதான் அந்த ராணுவத்தில் இருந்த மற்ற சிப்பாய்களுக்கெல்லாம் மிக கடுமையான கோபம் வருகிறது. வியாபாரத்துக்கு வந்தவன் நம்மை அடிமைப்படுத்தி விட்டான், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டான். ஆனால் இஸ்லாம் தடுக்கப்பட்ட ஹராமான ஒன்றை பயன்படுத்துமாறு நம்மை கட்டாயப்படுத்துகின்றானே என்கின்ற கோபம் அன்றைக்கு அந்த ராணுவத்தில் கொதிக்கிறது. ராணுவ சிப்பாய்களுக்கெல்லாம் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் ஆங்கில ராணுவ வீரர்களையும் துப்பாக்கியால் அவர்களுடைய அதிகாரிகளும் சுட்டு தள்ளுகிறார்கள். டெல்லி மீரட்டில் நடக்குது. 1857 வரலாற்று புத்தகத்தில் சிப்பாய் கழகம்னு போட்டிருப்பான். அந்த சிப்பாய் கழகம் தான் நாட்டின் முதல் சுதந்திர போராட்டம். அந்த சுதந்திர போராட்டத்தை மறைத்து சிப்பாய் கழகம் என்று வரலாற்றில் சொல்லி அந்த சிப்பாய் கழகத்துக்கு வித்திட்டவர்கள் யார்? அந்த சிப்பாய் கழகம் எப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்தியது வரலாற்று புத்தகத்தில் நீங்க பார்க்க முடியாது. அந்த புரட்சி என்ன ஆனது என்று சொன்னால், மீரட்டில் தொடங்கிய புரட்சி அருகில் இருக்கக்கூடிய ஆக்ராவிற்கும் அலகாபாத்திற்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் செல்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்த ராணுவத்தில் பணியாற்றிய இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக துப்பாக்கி ஏந்தி கடுமையாக போராடுகிறார்கள். ஆங்கிலேயரை விரட்ட விரட்ட துரத்துகிறார்கள். 4 மாசம் 10 நாள் போர் நடக்கிறது. ஆங்கிலேயருக்கு எதிராக கடுமையான போர். அதற்கு யார் தலைமை ஏற்கிறார் தெரியுமா? முகலாய மன்னர்களின் இறுதி மன்னராக இருந்த சிராஜுதீன் பகதூர் ஷா தான் அந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். அவருக்கு கீழ் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்து சகோதரர்களும் ஒன்று திரண்டு ஆங்கில போரை விரட்ட விரட்ட விரட்டினார்கள். இதுதான் முதல் சுதந்திர போராட்டம். 4 மாசம் 10 நாள் மிக கடுமையான போராட்டம். ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு விரண்டு ஓடக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல்களை அவர் நடத்தினார்கள். அதன் பிறகு என்ன செஞ்சான் தெரியுமா? ஆங்கிலேயன் நாடுக்கு சென்றவன் மிகப்பெரிய ஆயுத பலத்தோடு மிகப்பெரிய ராணுவ பலத்தோடு இந்தியாவிற்கு வந்து இந்த கலவரத்திற்கு காரணமாக இருந்த பகதூர் ஷாவை நாடு கடத்தி அவர்களுடைய குழந்தைகளை வீதியில் வைத்து தலையை வெட்டி கொலை செய்கின்றான். அதனால் நடந்த கலவரத்தில் மட்டும்
1857 நடந்த கலவரத்தில் மட்டும் டெல்லியில் மட்டும் 22,000 இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளை வக்ஃப் போர்டுல முடக்குறானே, பொது சிவில் சட்டங்கிறானே, குடியுரிமை திருத்த சட்டங்கிறானே, நாம் ஏதோ அகதிகள் என்றும் அந்நியர் என்றும் ஏதாவது பிரச்சனை வந்தா பாகிஸ்தானுக்கு ஓடுங்கன்னு சொல்றானே. டேய், நீ தாண்டா பாகிஸ்தானுக்கு ஓடணும். ஆங்கிலேயருக்கு அடிவருடையாக இருந்தாய், காட்டிக் கொடுக்கக்கூடிய கைகூலியாக இருந்தாய் சொல்வதற்கு வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். எவ்வளவு பேர் தெரியுமா இறந்தாங்க? 51,000 நபர்கள் இஸ்லாமியர்கள் இறந்திருக்கிறார்கள். 500 இமாம்கள் பள்ளியில் தொழுகையின் பொழுது ஜும்மா தொழுகையில் பிரச்சாரம் செய்து சுதந்திர வேட்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட 500 இமாம்கள் உட்பட 50,000 நபரை ஆங்கில அரசு சுட்டுக் கொன்றது என்று சொன்னால் எதற்காக சுட்டாங்க? சொத்துக்கா? தன்னுடைய முன்னேற்றத்திற்கா? ஆங்கிலேயரை விரட்ட வேண்டும் என்பதற்காக 50,000 இஸ்லாமியர்கள் அன்றைக்கே உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த மண் எங்கள் மண். அவன்கிட்ட சொல்லணும். நம்மளை அந்நியருங்கிறானுங்க, ஏதாவது பிரச்சனை பாகிஸ்தான்காரன் சொல்றானே, இது எங்களுடைய மண்ணுடா, நாங்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை சொல்வதற்கு இந்த வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்துச்சு. எல்லோரும் இந்தியர்கள். பாகிஸ்தான் தோற்க வேண்டும், இந்தியா ஜெயிக்க வேண்டும், இந்தியர்களை அநியாயமாக கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எல்லா இந்தியர்களும் எல்லா முஸ்லிம்கள் மனதிலும் இருக்கிறது. ஆனா அதை கூட அரசியலாக்கணும் தெரியுமா? கலிமா சொல்ல சொல்லி தான் சுட்டான். சுன்னத்து பண்ணிருக்கான்னு பார்த்து சுட்டான். முஸ்லிம்களை விரோதியாக்க வேண்டும், இந்து சகோதரர்களிடத்தில் முஸ்லிம் கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி மக்களிடத்தில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்தார்கள். 1965 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடைபெறுகிறது. பாகிஸ்தானை இந்தியா வென்றுவிட்டது. இந்தியா ஜெயித்த பிறகு சீனாக்காரன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்தியா இங்கு ஒரு வல்லரசாக உருவாக்கி கூடாது, இது ராணுவ பலத்தில் அதிகரித்து விடக்கூடாது, இந்தியாவை அடக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் எல்லையில் சீன ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டான். அப்ப பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன அறிக்கை விடுகிறார் தெரியுமா? நாம் பாகிஸ்தானை வென்று விட்டோம், ஆனால் சீனா பெரும் படையை நம்முடைய எல்லையில் நிறுத்தி இருக்கிறார்கள். இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டும், ராணுவ தளவாடங்கள் புதிதாக வாங்கப்பட வேண்டும், புதிய ரக ராணுவ தளவாடங்கள் தேவை, நம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லை, கொடுக்கக்கூடியவர்கள் யார்? அறிக்கை விடுகிறார். கொடுத்தவர்கள் சொற்பமாக கொடுத்தார்கள். மைசூர் நிஜாம் சிராஜ் மீர் உஸ்மான் அழைக்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை. ஒரு பெரும் தங்க குவியலை கொடுக்கிறார். நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவ தளவாடங்களை வாங்குங்கள், இதோ இதோ இருக்கிறது தங்க குவியல் என்று ஒரு தங்க குவியலை லால் பகதூர் சாஸ்திரி கொடுக்கிறார். அன்றைக்கு மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1600 கோடி ரூபாய். இன்றைக்கு பல கோடி ரூபாய் சொத்துள்ள தங்கத்தை இந்திய ராணுவத்திற்கு கொடுத்தார் என்று சொன்னால் நாட்டை எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் நேசித்திருப்பார்கள் என்பதை இந்த அயோக்கியர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய நாட்டு முன்னேற்றத்துக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கானுங்க. இதையெல்லாம் மறைக்கின்றார்களே. இன்றைக்கு பல பள்ளிவாசல்கள் எப்படி இருந்தது தெரியுமா? மார்க்க உபதேசம் மட்டுமல்ல, நாட்டின் சுதந்திர வேட்கையை ஆற்றக்கூடிய உரைகளாக மாற்றப்பட்டது. பல பள்ளிவாசல்கள் மெம்பர் படியில் ஆங்கிலேயரை விரட்டுவதற்கான அந்த போருக்கான ஆயுத்தமாக உரைகள் இருந்தது என்று சொன்னால் எப்படிப்பட்ட தியாகம் தெரியுமா? காந்தி இருக்கிறாரே, மகாத்மா காந்தி, இதோ இருக்கிறது வேலூர் வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் மெம்பர் படியில் ஏறி பேசினார். என்ன செஞ்சார்? மார்க்க பயானம் சொன்னார். குர்ஆன் வசனங்களை சொல்லியோ நபிமொழியை சொல்லியோ பிரச்சாரம் செய்தார்? சொல்லல. நாம் எல்லாம் ஒன்றாக இருந்து ஆங்கிலேயருக்கு ஒத்துழைப்பு இயக்கமாக இருந்து ஆங்கிலேயை விரட்ட வேண்டும், நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இஸ்லாமியர்களை பார்த்து பேசினார். சென்னை திருவல்லிக்கேணி பள்ளிவாசல்ல வந்து காந்தி பேசுகின்றார். முஸ்லிம்களே ஒத்துழைப்பு கொடுங்கள், ஆங்கிலேயரை விரட்டுவதற்கு அவனுடைய ஆங்கில கல்வியை புறக்கணிங்கள், அவனுடைய தயாரிப்பான ஆடைகளை புறக்கணிங்கள், அவனுடைய வேலையை புறக்கணிங்கள் காந்தி சொன்னார் என்பதற்காக ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஆங்கில கல்வி வேணான புறக்கணிச்சாங்க.
ஆங்கில அரசு கொடுத்த வேலையை புறக்கணித்தார்கள். அவனுடைய ஆங்கில தயாரிப்பு ஆடைகளை புறக்கணித்து விட்டு கதரைத்தான் அடைவோம் என்பதற்காக பல இஸ்லாமியர்கள் வேலை வாய்ப்பை விட்டு தொழிலை விட்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். இவ்வளவு தியாகம் நம்ம செஞ்சிருக்கிறோம். சும்மா 3 தான் சொல்லி இருக்கிறேன். பல தியாகங்களை இவனுங்க மறைச்சிட்டானுங்க. இப்படி எல்லாவற்றையும் இழந்த இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஏழை எளியவர்களாக மாறி போனார்கள். அப்பதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன நினைச்சான் தெரியுமா? ஏன்னா நம்ம மக்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக காந்தி சொன்னார் என்பதற்காக இந்த நாட்டில் சுவாச காற்றை சுதந்திரமான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டார்களே என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்களுக்கு இருந்த சொத்தை பள்ளிவாசலுக்கு எழுதி கொடுத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் உன்னுடைய சொத்தை அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்தால் மறுமையில் உனக்கு மகத்துவமான கூலி இருக்கிறது என்று சொல்கிறது. அந்த கூலியை பெற வேண்டும் என்பதற்காக, வறுமை கோட்டில் இருக்கிறார்களே இவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் லட்சோப லட்ச சொத்துக்கள் பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்கப்பட்டது. அதற்கு முன்னாடியும் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட சொத்து தாங்க வக்ஃபு சொத்து. வக்ஃபு சொத்து வக்ஃபு சொத்துங்கிறவன் என்னன்னு தெரியலையே. சிஏஏ கொண்டு வந்த சட்டம், நாடு முழுவதும் திரும்பிய இடங்கள் எல்லாம் ஒரே கூட்டம், மக்கள் நெரிசல், போராட்ட குரல், அந்த ஒளி நாடு முழுவதும் உலகம் முழுவதும் ஒலித்தது. நாட்டில் ஏதோ நடக்கிறது என்று அல் ஜஸீராவிலிருந்து பிபிசியிலிருந்து உலக தொலைக்காட்சிகள் எல்லாம் பேசியது. இந்திய நாட்டு மக்களை அகதிகளாக விரட்டுவதற்கு இன்றைக்கு பாசிசம் முயற்சி செய்கிறது. சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வருகிறது. எல்லோரும் பேசினார்கள். சட்டம் கொண்டு வந்தும் நடைமுறை இல்லாமல் இருக்கிறது. ஏன் எல்லோரும் வீதியில் இறங்கி போராடினோம்? நம்மை அகதிகளாக மாற்றி விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தது, பயம் இருந்தது. குடும்பத்தோடு பிள்ளையோடு குட்டியோடு வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் வீதியில் நின்றோம். அப்ப தௌஹீத் ஜமாத் சுன்ன ஜமாத் எல்லாம் பார்க்கல. எந்த ஜமாத் நடத்தினாலும் நம்ம போய் நிக்கணும்னு தோணுது. இன்றைக்கு வக்ஃபுல மட்டும் ஏன் வரல? வக்ஃபு சொத்துல மட்டும் ஏங்க அந்த பிரச்சனை வரல? அந்த உணர்வு வரல? நாம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், யாருடைய சொத்தோ எவனோ எடுத்து போகின்றான், அதனால நமக்கு என்ன நஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே. இந்த சொத்து யாருடைய சொத்து தெரியுமா? அல்லாஹ்வின் வழியில் நமக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. இந்த சொத்து கொடுக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? பள்ளிவாசல்னா பள்ளிவாசல் கட்டணும். மதர்சா இல்லையா? மதர்சா அந்த பகுதியில் கட்டப்பட வேண்டும். அங்கு ஒரு இஸ்லாமிய கல்லூரி இல்லையா? இஸ்லாமிய கல்லூரி, அது மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சரி, அறிவியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் கலை கல்லூரியாக இருந்தாலும் சரி, கல்லூரிகள் கட்டி அந்த மக்கள் கல்வி பெற வேண்டும். உருது பேசுறாங்களா? உருது படிப்பதற்கு ஒரு ஸ்கூலை கட்டணும். அது மட்டும் இல்லாமல் கணவனை இழந்து கணவனை பிரிந்து இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை அந்த சொத்து கொடுக்கப்பட்டதே, அந்த சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை ஏழை எளிய பெண்களுக்கு அவர்களுடைய தொழிலுக்கும் அவருடைய முன்னேற்றத்துக்கும் வட்டி இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். ஒருவர் தொழில் செய்கின்றாரா, அவருக்கு ஜமாத் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வக்ஃபோர்ட்ல ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த நிலத்தை வாடகைக்கு விட்டு இருக்கிறான். ஒருத்தன் உழுது வருமானம் ஈட்டுகின்றான். அதற்கு மாதம் மாதம் வாடகை வாங்கி அதை பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணணும், மதர்சா நடத்தணும். அந்த தொகையை கொண்டு ஜமாத்தார்களுக்கு வட்டி இல்லா கடனை கொடுத்து அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு தான் இந்த சொத்து கொடுக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக இது இருந்துச்சுங்க. இதெல்லாம் வடிவமைப்பதற்கு, இதெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு தான் என்ன செஞ்சான்? வக்ஃபு வாரியம் என்ற ஒன்றை கொண்டு வந்தான். 30 மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களும் வக்ஃபு வாரியம் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களும் 12 நபர்கள் உறுப்பினராக கொண்ட வக்ஃபு வாரியம் தான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வார்கள். அந்த பள்ளிவாசலை தேர்தலை நடத்துறது அவங்க தான் நடத்துவாங்க. மார்க்கத்தில் இல்லாத சந்தன கூடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை கண்காணிப்பது, கணக்கு பார்ப்பது எல்லாமே இந்த வக்ஃபு வாரியம் தான். இப்படிப்பட்ட வக்ஃபு வாரிய பதவி இருக்குல்ல, இது எப்படிப்பட்ட பதவி தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். சச்சார் கமிட்டி இருக்குல்ல, அந்த சச்சார் கமிட்டி ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறது. இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறார்களே, இவர்கள் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறார்களே, இவர்கள் முன்னேற்றத்திற்கு அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் சில திட்டங்களை தீட்டுகிறார்கள்.
அதுல சச்சார் கமிட்டி சொல்கிறது நாடு முழுவதும் 8.25 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது. வக்ஃப் வாரியத்திற்கு சுமார் 16,000 அசையும் சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்கள் மூலம் ஒரு மாதத்திற்கு மட்டும் பார்த்தீர்கள் என்றால் 12,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்ல, 12,000 கோடி வருமானம் வர வேண்டும். அந்த தொகையை இஸ்லாத்தில் வறுமையில் இருக்கிறார்களே, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்களே, வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலும் சாலை ஓரங்களில் வசித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு கொடுத்தால் வறுமை இல்லாத இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வாழ முடியும் என்று சச்சார் கமிட்டி சொல்கிறது. அவ்வளவு சொத்து இருக்குங்க, அவ்வளவு வருமானம் கிடைக்கும். நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில கட்சிகள் எம்எல்ஏ சீட்டு கேட்பான், 2 எம்எல்ஏ சீட்டு கிடைக்கதோ இல்லையோ வக்ஃப் வாரிய பதவி வேணுங்குவான். ஏன் தெரியுமா? ஒரு அமைச்சர் ஈட்டக்கூடிய வருமானத்தை காட்டிலும் பல 100 கோடி ரூபாய் வக்ஃப் வாரிய சேர்மன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதன் மூலம் பல 100 கோடி ரூபாய் அவனால் அடிக்க முடியும். எங்கெல்லாம் வக்ஃப் சொத்து இருக்கோ அதுக்கெல்லாம் வாடகை கேட்பான், அல்ல ஒரு தொகையை கொடுன்னு சொல்லி இவன் ஆட்சி அந்த அதிகாரத்தில் சேர்மனாக இருக்கும் பொழுது பல லட்சம் ரூபாயை இவன் சுருட்டி விடுவான். அதுக்குதான் போட்டி போட்டு வக்ஃப் சேர்மன் ஆனானுங்க. சேர்மன் ஆனவங்க இன்னைக்கு சைலண்டா இருக்கிறாங்க, அது வேற விஷயம். சேர்மன் ஆனவர்கள் என்னங்க செஞ்சாங்க மக்களுக்கு? இந்த போர்டு எதுக்கு உருவாக்கப்பட்டது? ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சச்சார் கமிட்டி என்ன ரூல்ஸ் என்ன சொல்றான் தெரியுங்களா? இஸ்லாமியோட நிலையை நாடு முழுவதும் சொல்லிட்டு தமிழகத்தில் சொல்றான். மதுரையில் ஒரு கழிவறையை 20 to 200 பெண்கள் வரை பயன்படுத்துகிறார்களாம். அது மட்டுமல்ல, காலை 4 மணிக்குள் அந்த ரயில்வே பாலத்தில் அவர்களுடைய காலை கடனை கழிக்கவில்லை என்று சொன்னால் அன்று முழுவதும் அவர்கள் படக்கூடிய சிரமங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்று ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது. அந்த அளவிற்கு வறுமை கோட்டிற்கு கீழே இன்றளவும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனா சேர்மன் பதவிக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னை உயர்த்தி கொண்டான். இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள், பல பொறுப்புக்கு வந்தவர்கள் இந்த சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்களா? இடம் இல்லாதவனுக்கு நீ ஒரு 100 சதுரடி 500 சதுரடி எடுத்துக்க, கொட்டாய் போட்டுக்க, மாசம் ஒரு 50 ரூபாய் வாடகை கொடுன்னு சொல்லி இருந்தா, லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து தொழில் செய்யறானுங்க இஸ்லாமியர்கள். அவன்கிட்ட இந்த இடம் இருக்கு, நீ தொழில் செய்யறதுக்கு கட்டணம் கட்டிக்க, இஸ்லாமியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு என்று நம்முடைய இடத்தை பிரித்து கொடுத்திருந்தால் எதையுமே செய்யல. அவன் திமுக காரன் வச்சிருந்தாலும் சரி, அதிமுக காரன் வச்சிருந்தாலும் சரி, அம்பானி வச்சிருந்தாலும் சரி, அதானி வச்சிருந்தாலும் சரி, நான் வந்து விட்டேன், எனக்குரிய கப்பத்தை கட்டு என்று வாங்கி கொண்டவர்கள் தான் பலர். அப்பதான் ஒருத்தர் வர்றாரு. யாரு? நீங்க பிஜேபி கட்சியில பாத்தீங்கன்னா சில அஜெண்டாக்கள் இருக்கும். என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தான்னு பாருங்களேன். பாபர் மசீதை ஃபர்ஸ்ட் சொன்னான், அடுத்தது பொது சிவில் சட்டம்னா, அடுத்தது முத்தலாக் சட்டம்னா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் 370 பிரிவு நீக்கம்னா, இப்படித்தான் சில வகையில சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த வக்ஃப் சொத்துக்களை பற்றி அவனுக்கு எந்தவித நாலேஜும் கிடையாது. ஆனால் வக்ஃப் சேர்மனில் ஒருவர் வருகிறார், கீழக்கரையை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் வருகிறார். அவர் வந்து என்னடா வக்ஃப் சொத்துக்களை பல பேர் அட்டையை போட்டு வச்சிருக்கிறான், சுருட்டி வச்சிருக்கிறான், அபகரித்து வச்சிருக்கிறான். வக்ஃப் சட்டம் என்பது ஒரு சொத்தை விற்பதற்கோ வாங்குவதற்கோ கூடாது என்று சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல ஏக்கர் சொத்துக்களை இன்றைக்கு பலர் அபகரித்து வைத்திருக்கிறார்களே என்று கணக்கு பார்த்து எந்தெந்த சர்வேல எல்லாம் வக்ஃப் சொத்து இருக்குதோ அதெல்லாம் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்புறாரு. இந்த வக்ஃப் சொத்து இந்த சர்வே நம்பர்ல இருக்கக்கூடியதெல்லாம் வக்ஃப் சொத்து, இது வாங்கவோ விற்கவோ கூடாது, இது யாருக்கும் விற்க கூடாது என்று ஒரு அப்ஜெக்ஷன் நோட்டீஸ் கொடுக்கிறாரு. அப்பதான் சுதாரிக்கிறான் இந்த சங்கி. என்னடா வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர்ங்கிற இடத்தில் ஒரு கோயிலே வக்ஃப் சொத்துல இருக்குன்னு சொல்றாங்களே, என்னன்னு பார்த்தா அங்கு சிவகங்கை மாவட்டத்தை ஆண்ட நாச்சியார் அம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. நாச்சியார் அம்மாள் அவர் இஸ்லாத்தின் மீது ஈடுபாடு கொண்ட பெண். அந்த பெண், அந்த ராணி, அவர் ஒரு பகுதியை, ஒரு ஊரையே இஸ்லாத்துக்கு கொடுத்திருக்கிறார். வக்ஃப் வாரியத்துக்கு கொடுத்து இது இஸ்லாமியர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தானம் கொடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கு அது முறையாக இருந்தது. அந்த ஊர் தானம் செய்யப்பட்டதற்கு தாமிர பத்திரங்கள்லாம் இருக்கு. அதுல கோயில் இருக்கும், இந்து மக்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவ மக்கள் இருப்பாங்க, பிற ஆலயங்கள் இருக்கும். அவர்கள் தரைவாடை கொடுத்துட்டு இருக்கணும். இதுதான் அன்றைய முறை. இதை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய சங்கி என்ன செய்யறான்? அமித்ஷா கிட்ட சொல்றான்,
அமித்ஷா கணக்கெடுக்கிறாரு. நாடு முழுவதும் எவ்வளவு சொத்து இருக்குன்னு பார்த்தா 8.25 லட்சம் ஏக்கர். அதாவது இந்திய ராணுவத்திற்கு பிறகு, இந்திய பாதுகாப்பு துறைக்கு பிறகு மிகப்பெரிய சொத்து உள்ள ஒரு வாரியம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய வக்ஃப் வாரியம் தான். இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக 44 திருத்தங்களை கொண்டு வருகின்றான். ஏற்கனவே நம்ம அட்டை போட்ட நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய சொந்த பள்ளிவாசலை தன்னுடைய பள்ளிவாசல் என மனசாட்சிப்படி தீர்ப்பு சொன்ன நாடு இது. இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்பதற்காக இரவோடு இரவாக 44 வகை சட்டங்கள், அதுல நாடாளுமன்ற கூட்டுக்குழு கண் துடைப்புக்கு போட்டானுங்க. அதுவெல்லாம் தோற்று போய் இரவோடு இரவாக நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது. சுதந்திர நாட்டில் இரவோடு இரவாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் இந்த வகுப்பு திருத்த சட்டம் தான். 44 வகையான திருத்தங்களுங்க கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் அது இடைக்கால தடையோடு இருக்கிறது. முழுமையா அல்ல, 44 திருத்தங்களுக்கும் அல்ல, 3-4 திருத்தங்களுக்கு மட்டும். அந்த 44 திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கின்றானே, அது என்ன பாதகம், எதனால் ஏற்படக்கூடிய என்ன இழப்பு நாம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எதுக்கு குரல் கொடுக்கிறோம், எதுக்கு போராடுறோம்? தௌஹீத் ஜமாத்துக்கும் வக்ஃபுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க? ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இஸ்லாமியருடைய சொத்து, தன்னுடைய சொத்தை காப்பதற்கு ஒருவன் உயிர் தியாகம் செய்கின்றார் என்று சொன்னால் அது ஜிகாத் என்று மார்க்கம் சொல்கிறது. அதனால்தான் பாலஸ்தீனத்தில் உயிர் தியாகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறார்கள் என்றால் அல்-அக்ஸா ஆலயத்தை காக்க வேண்டும், தன்னுடைய சொந்த மண்ணை காக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செய்கிறார்களே. நாம உணர்வே இல்லாம இருக்கிறவங்க நம்முடைய சொத்தை எப்படி அட்டை போட போறான் தெரியுமா? எப்படி சுருட்ட போறான் தெரியுமா? எப்படி அபகரிக்க போறான் தெரியுமா? 44 வகையான திருத்தங்களில் ஒரு 3-4 மட்டும் சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். வக்ஃப் வாரியத்தில் முதல் திருத்தம் என்ன தெரியுமா? 12 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த உறுப்பினர்களில் 2 பேர் இஸ்லாம் அல்லாதவர்கள் வர வேண்டும் என்று ஒரு திருத்தம். அவர்கள் வந்து கண்காணிப்பார்கள், பள்ளிவாசல் தேர்தலை நடத்துவார்கள், மதரசாக்களை கண்காணிப்பார்கள், பள்ளிவாசலுடைய வரவு செலவுகள் என்ன இல்லை என்பதெல்லாம் பார்ப்பார்கள். ஆனா அவன் வச்சிருக்கக்கூடிய அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருப்பதியில இஸ்லாமியர்கள் போக முடியாது, சபரிமலைக்கு போக முடியாது, இந்த இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில ஒரு இஸ்லாமியர்கள் சேர முடியாது. ஆனா நம்முடைய வக்ஃப் வாரியத்தில் என்ன செய்வானா? இது இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர் முன்னேற்றத்திற்காக என்னுடைய முப்பாட்டன் கொடுத்த சொத்தில் அந்த சொத்தை கண்காணிப்பதற்கு 2 இஸ்லாம் இல்லாதவர்களை போடுவானா. அவன் வருவார், வந்து என்ன செய்வாரு? பாய் நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும், பாய் மத நல்லிணக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், மத நல்லிணக்கத்தோட இருக்கணும் பாய்னு பேசுவார். நம்ம பாயும் பரவாயில்லையே நல்லதான் பேசுறாருன்னு சொல்லுவார். இப்ப இல்ல, ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? ஏகத்துவத்தை சிதறடித்து விடும் இவர்கள் செய்த திருத்தம். பள்ளிவாசலுக்கு வருவார், நாமெல்லாம் காலையில போய் சுபு தொழுது விட்டு 2 அருள்முறை வசனங்களை ஓதுவது கேட்பதும் ஓதுறது நம்முடைய வழக்கமாக இருக்கும். அப்ப இவர் சொல்ல என்ன சொல்லுவார் தெரியுமா? பாய் நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பாய், ஒருத்தர் இணக்கமா இருக்கணும் இல்ல. அது நம்முடைய ஒற்றுமை எப்படி வெளிப்படுத்தணும்னா, உங்களுடைய பள்ளிவாசல்ல நீங்க 2 அருள்முறை வசனங்களை ஓதுறீங்களே, அப்ப 2 பகவத்கீதை வசனத்தை ஓதுங்கன்னு சொல்லுவார். மத நல்லிணக்கங்குவார். ஓரிரை கொள்கையை சிதறடித்து விடும். இது மதரசாக்கு வருவான், அல் குர்ஆனை குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க, நல்ல விஷயம் தான் பாய், மத நல்லிணக்கம் பாய், திருவாசகத்தை 2 சொல்லி கொடுங்கங்குவான். ஓரிரை கொள்கையை சிதறடிக்கக்கூடிய வகையில் என்னுடைய முப்பாட்டன் என்னுடைய முன்னேற்றத்திற்கு, என்னுடைய மார்க்க முன்னேற்றத்திற்கு, என்னுடைய பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் முன்னேற்றத்திற்கு, அல்லாவின் ஆலயத்திற்கு அருள்முறை படிப்பதற்கு கொடுத்த சொத்தை எவனோ கொண்டு வந்து நிறுவனம் பண்ணுவானா? அவனுக்கு நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டுமா? இப்படி ஒரு திருத்தம். இது ஒரு திருத்தமா? இரண்டாவது என்ன தெரியுமா? இன்றைக்கு சட்டம் கொண்டு வந்துருச்சுங்க. இன்றைக்கு விசாரணை செய்து கொண்டிருக்கின்றாரே நீதிபதி, இதற்கு முன்பு ஒரு நீதிபதி இருந்தார், வழக்கை விசாரித்தார், கடுமையான கேள்வி எழுப்பினார். திருப்பதி அறநிலையத்துறையில் இஸ்லாமியர்களை சேர்ப்பீர்களா கேள்வி கேட்டார். சபரிமலை ஆலயத்தில் இஸ்லாமியர்களை சேர்ப்பீர்களா கேள்வி கேட்டார். அது இஸ்லாமிய சொத்தாச்சே, அதுல எப்படிங்க நீங்க போய் நீங்க நிர்வாகம் பண்ண முடியும்? இது அரசியல் சாசன சட்டம் 25 அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை கேள்வி கேட்டார். ஒட்டுமொத்த மக்களுக்கு சந்தோஷம், இஸ்லாமியர்களுக்கு நீதி கிடைச்சிட போது. இப்படித்தான் பாபர் மசூதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீதிபதி மாறிவிட்டார், புதிய நீதிபதி வந்திருக்கிறார்.
அவருடைய கேள்விகளும் நம்முடைய கட்சிக்காரரை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்விகளும் அதே போல அரசு வக்கீலிடத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தீர்ப்பு நமக்கு எதிராக வருமோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி வந்தது என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சட்டம் வந்த பிறகு இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு போர்ட்டலை வெளியிட்டிருக்காங்க. போர்ட்டல்னா ஒரு இணையதளத்தை வெளியிட்டிருக்கிறோம். அந்த இணையதளத்தில் என்ன செய்யணுமா? இப்ப நம்ம திருவண்ணாமலையில நம்ம ஒரு பள்ளிவாசல் வச்சிருக்கிறோம், சுன்ன ஜமாத் பள்ளின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்கிறது, ஒரு 50-60 சொத்து இருக்கு, வீடு இருக்கு, கடை இருக்கு, எல்லாம் இருக்கிறது. இந்த சொத்தெல்லாம் இது வக்ஃப் வாரிய சொத்து என்று நான் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த போர்ட்டலை என்ன செய்யணுமா? இதனுடைய மூலப்பத்திரம், சிட்டா, அடங்கல், உயில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் பதிவேற்றம் செய்யணுமா? அப்படி பதிவேற்றம் செய்தால் அது என்னுடைய வக்ஃப் சொத்து. இப்ப பத்திரம் இல்ல, நகல் ஒன்றும் இல்லை, உயில் இல்ல, நம்முடைய முன்னோர்கள் சொன்ன எந்த ஆதாரமும் இல்லை என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரிய சொத்தாக மாற்றப்பட்டு விடும் என்று சொல்கின்றான். புரியுதா? நீங்க உதாரணத்துக்கு ஊப்பியில பாத்தீங்கன்னா 1,30,000 சொத்து இருக்குங்க வக்ஃப் போர்டுக்கு. இந்த இணையதளத்தை வெளியிட்டு உடனே பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டான். ஊப்பியில் இருக்கக்கூடிய எல்லா மஹல்லாவாசிகளும் உடனே பத்திரத்தை எடுத்து இடத்தை எடுத்து வாங்க நம்ம போய் பதிவு செய்வோம் சொல்லி இரவு பகல் பாராமல் பதிவு செய்தார்கள். எத்தனை பதிவு செஞ்சாங்க தெரியுமா? 1,30,000 சொத்துக்களில் வெறும் 2,247 மட்டும்தான் பத்திரத்தோடு இருக்கிறது. பல சொத்துக்களுக்கு பத்திரம் கிடையாது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்தது, 300 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்தது, 100 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்தது. இந்த பத்திர முறையே நாடு சுதந்திரம் அடைந்த போதுதான் ஒரு வடிவமைப்பே கிடைத்தது. நம்ம முகலால இப்ராஹிம் இருப்பாரு, ஜமாத்தார கூப்பிடுவாரு, மௌத்து நேரம் சக்கராத்து நிலை, எனக்கு ஒரு 5 வீடு இருக்கு, இந்த வீடை நான் பள்ளிவாசல் எழுதி வைப்பாங்குவாரு. அவரை போய் எங்க கூட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்தா வாங்குவோம்? பள்ளிவாசல் கொடுத்தா ஜமாத்தார்ட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான், அது நம்முடைய சொத்தா மாறிடும். இப்படி பல பள்ளிவாசல்களுக்கு பல ஆயிரம் சொத்துக்கள் இருக்கிறது. நான் தமிழ்நாட்டில் மட்டும் 40,000 சொத்துக்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் பத்திரம் கிடையாது. இப்ப பத்திரம் இல்லாத சொத்து, இந்த இணையதளத்தில் ஏற்றப்படாத சொத்து பிரச்சனைக்குரிய சொத்துன்னு மாறிடுவான். இப்ப என்ன திருத்தம் சொல்லியிருக்கான் தெரியுமா? இந்த பிரச்சனைக்குரிய சொத்துக்கள் எல்லாம் யாருடைய சொத்து என்பதை யார் தீர்மானிப்பான்னா மாவட்ட ஆட்சியர் தான் தீர்மானிப்பார் என்ற திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றான். மாவட்ட ஆட்சியர் யாரு? பாயா. பாய் தான் அதை நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தாரு. வக்ஃப் போர்டுல பாத்தீங்கன்னா சேர்மேன் தான் சொல்லுவாரு, இது எங்களுடைய சொத்து என்பதற்கு எங்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக கொடுத்தார்கள், இது நாங்க வச்சிருக்கிறோங்க, வாய்மொழியா வந்த சொத்து சொல்லுவோம், அது வக்ஃப் சொத்தா மாறிடும். இப்ப கலெக்டருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கலெக்டர் யாரு? மாவட்ட ஆட்சியர் தான், பேரு தான் மாவட்ட ஆட்சியர். ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நேரடி பார்வையில் இருப்பவர்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைத்த அடுத்த வினாடியே அவர்களை மத்திய அரசாங்கத்தின் பணிக்கு எடுத்துக் கொள்ள முடியும். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அதனாலதான் தேர்தல் வந்துருச்சுன்னா மாவட்ட ஆட்சியரை வச்சு தேர்தல் நடத்துறாங்க. அப்ப இந்த மாவட்ட ஆட்சியர்களும் நீதியை கொடுப்பார்களா? இவர்கள் நீதியின் லட்சணம் தான் பாபர் மசூதியில பார்த்தோமே. 3ல் 1 பங்கு நமக்கு கொடுப்பான கடைசி வரைக்கும் காத்துக் கொண்டிருந்தோம். செய்தி வாசிக்கும் வரை சொல்லி விடுவார்கள் நினைத்துக் கொண்டிருந்த போது மனசாட்சிக்கு உட்பட்டு மனசாட்சியை பார்த்து மக்கள் மனசாட்சிக்கு ஏற்ப தீர்ப்பு சொல்றோம்னு சொன்ன நாடு தானே இது. அப்ப மாவட்ட ஆட்சியர் வந்துவிட்டால் யாருக்கு போகும் சொத்து? 8.25 லட்சம் சொத்து இருக்குல்ல, இதுல 70% சொத்துக்கள் நம்ம விட்டு போயிருங்க, ஒட்டுமொத்தமா போயிருங்க. 30% சொத்துக்கு தாங்க நம்மள்ட்ட பத்திரம் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. இது வீடு மட்டுமல்ல, கடை மட்டுமல்ல, நிலம் மட்டுமல்ல, பல ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் சென்றுவிடும். இந்தியாவில் 1,10,000 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. பல பள்ளிவாசல்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. நீங்கள் தமிழகத்தின் கடலோர கரையோரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. அதற்கு அப்படியே சுத்தி பார்த்தீங்கன்னா பல ஏக்கர் நிலம் இருக்கும். பட்டா கிடையாது, சிட்டா கிடையாது, பத்திரம் கிடையாது, வாய்மொழியாக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தது. இதுவெல்லாம் பிரச்சனைக்குரியது மாறிடுச்சுன்னா யார் சொத்து? நம்ம சொத்து தானே. என் வீடை ஒருத்தன் பறிச்சுக்கிட்டா சும்மா இருக்க முடியுமாங்க? அல்லாஹ்வின் வழியில் கொடுத்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு திட்டம் போடுறான்னா நம்ம வீதியில இறங்கணுமா இல்லையா? சிஏஏ என்ஆர்சி போல நம்மள்ட்ட வீரியம் இல்லை. என்ன காரணம்? யாருடைய சொத்தோ நினைக்கிறோம். இது அல்லாஹ்வின் சொத்து, அல்லாஹ்வின் வழியில் கொடுக்கப்பட்ட சொத்து. இதை மீட்பதற்கு நாம் போராட வேண்டுமா இல்லையா? சுன்ன ஜமாத்தார்கள் அமைதியா இருக்கிறாங்க, வீரியமே தெரியல. இன்னொரு திருத்தம் இருக்குங்க.
இந்த அநியாயம் பண்ணியிருக்காங்கிறதுக்கு இன்னொரு திருத்தம் என்ன தெரியுமா? நம்முடைய வக்பு சொத்து இருக்குங்க, ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தன் அப்படியே ஆக்கிரமிச்சு நிலத்தை அப்படியே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லது வக்பு சொத்துல இருக்கக்கூடிய வீட்டில் ஒருத்தன் 10-12 வருஷம் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா சட்ட திருத்தம்? 12 வருஷம் அந்த வீட்லயோ அந்த இடத்துலயோ அந்த அவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த இடம் இருந்தால் அந்த இடம் அவனுக்கு சொந்தமா, அவன் உரிமை கொண்டாடணுங்கிறான். அம்பானிகளும் அதானிகளும் பல ஏக்கர் நிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாரி வழங்குவதற்கு, இஸ்லாமிய சொத்துக்களை பிடிக்கி தருவதற்கு இன்றைக்கு பாசிசம் பிஜேபி தயாராகிவிட்டது. புரியுதா இல்லையா? நம்மளோட சொத்து போச்சுங்க. இன்னைக்கு நம்ம இன்னும் நம்ம ஏழ்மையால தானங்க இருக்கிறோம். நம்ம இஸ்லாமியர்கள் பாருங்க, எவ்வளவு கடன், எவ்வளவு வறுமையில் இருக்கிறோம். எத்தனை நபர்கள் ரமலான் வந்துவிட்டால் கையேந்தி நிற்கக்கூடிய எத்தனை சகோதர சகோதரிகள் பார்க்கிறோம். சுன்னத் ஜமாத்தார்கள் சுதாரிக்கணும். 70% போவோம், நம்ம போராடுவோம். நீதி வந்தால் இறைவனை நாட்டம். ஆனால் இந்த 30% சொத்துக்களையாவது நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இனியாவது விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும்? நமக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கிறதோ அங்கெல்லாம் எல்லா சொத்துக்களையும் கணக்கிட்டு நம்முடைய இஸ்லாமியர்கள் ஏழை எளியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த உனக்கு 1000 சதுரடி, இது பள்ளிவாசல் இடம், நீ வீடு கட்டிக்க, மாசம் 100 ரூபாய் வாடகை கொடு. எங்கெல்லாம் வீடு இல்லாத இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இடத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் கல்வியில பின்தங்கி இருக்கானாங்க. அவர்கள் கல்வித்தரம் உயர வேண்டும், கல்வி பயில வேண்டும். யாரெல்லாம் செல்வந்தர்கள் எல்லாம் கல்வி கூடம் அமைக்க வேண்டும் என விரும்புகிறார்களோ அவர்கள் அழைச்சு இந்த பள்ளிவாசல் நிலம் 10 ஏக்கர் வச்சுக்க, நீ பள்ளிக்கூடம் கட்டி நம்ம பிள்ளைங்களை படிக்க வை, வருஷத்துக்கு ஒரு தொகை கொடு பள்ளிவாசலுக்கு. ஜமாத்தார்கள் முடிவெடுக்கணும். இப்படி இவர்கள் எடுத்திருந்தால் எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்கள் இருந்திருப்பார்கள். எந்த இடத்துல இன்னைக்கு ஆக்கிரமிச்சிருக்கிறானோ அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இருந்திருப்பார்கள். இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் ஒட்டுமொத்த மக்களும் வீதியில் வந்திருப்பார்கள். நாடே ஸ்தம்பித்து போயிருக்கும். அதை செய்யாததன் விளைவு இவ்வளவு இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம். அப்ப வக்ஃப் போர்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம கவனமா இருக்கணுமா இல்லையா? அந்த கவனத்தை உண்டாக்குவதற்குத்தான் இந்த விழிப்புணர்வு. பிஜேபி கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த வலிமையை கொடுத்திருக்கின்றான். அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கும் போது துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும். அதை எதிர்த்து நிற்கும் போது அல்லாஹ் தஆலா மகத்துவமான கூலியை மறுமையில் தருவான். அது மகத்துவமான சொர்க்கமாச்சே. அதற்காக நம்ம துயரங்களை எல்லாம் பொறுத்துக் கொண்டு செல்கின்றோம். இவன் எவ்வளவு அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தான். முத்தலாக் சட்டம் எதற்காக கொண்டு வந்தான்? அவனுக்கு ஜால்ரா போடக்கூடிய அவனுடைய சங்கி சிந்தனை கொண்ட இஸ்லாமிய பெண்ணை வழக்கு போட சொல்லி இஸ்லாமிய பெண்கள் அடக்குமுறை செய்கிறார்கள், இஸ்லாமிய பெண்களை இவர்கள் முன்னேற விடுவதில்லை என காரணம் காட்டித்தான் முத்தலாக் சட்டம் கொண்டு வரப்பட்டது. சட்டம் என்பது மக்களுக்காக. நீ எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது எனக்கு பிடிக்க வேண்டும், எனக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்றும் அப்படி இருந்தாதான் நான் வருவேன். இவன் முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த பிறகு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வழக்கை நாடி நீதிமன்றத்துக்கு போறதில்லை. எனக்கு ஷரியத் போதும், என்னுடைய ஜமாத்தார்கள் போதும், அவர்கள் அல்லாஹ்வின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள், என்னை விசாரிப்பார்கள், மார்க்க சிந்தனைப்படி தீர்ப்பு கூறுவார்கள் என்று இஸ்லாமியர்கள் மாறியதால் இன்றைக்கு அந்த திருத்த சட்டம், முத்தலாக் திருத்த சட்டம் குப்பையில கிடக்கு. எந்த சட்டம் இவன் கொண்டு வந்தாலும் நாம் நினைத்தால் தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். எந்த சட்டம் கொண்டு வரட்டுமே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் நினைக்க வேண்டும். அதனால்தான் கபில் சிபில் சொல்கிறார், பார்லிமெண்ட்ல பேசுறார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். மோடி, அமித்ஷா உட்கார்ந்திருக்கார், ராஜ்நாத் உட்கார்ந்திருக்காரு. அவர் கண்முன் சொல்கின்றார், மோடிஜி நீங்கள் காஷ்மீர் 370 சட்டத்தை நீக்கினீர்கள், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், பாபர் மசூதி இடித்தீர்கள், பல பள்ளிவாசலுக்கு குறிவைத்திருக்கிறீர்கள், இன்னும் சொல்கிறீர்கள் முத்தலாக் சட்டம் என்கிறீர்கள், இன்னும் பல குடியுரிமை திருத்த சட்டம் என்கிறீர்கள், அடுக்கடுக்காக சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். அணுவளவுக்கு கூட இஸ்லாமியர்கள் அஞ்சவில்லையே, எதிர்த்து நிற்கிறார்களே. அவர்களை பார்த்து உங்களை அச்சம் வரவில்லையா, பயம் வரவில்லையா? கபில் சிபில் கேட்கிறார் மோடியை பார்த்து. அவர்கள் அஞ்சக்கூடிய கூட்டம் அல்ல. அவர்களை அந்த மார்க்கம் அப்படி தாரை வார்த்து வளர்க்கவில்லை. புறவனிடத்தில் நான் தான் கடவுள் என்று சொன்ன புறவனிடத்தில் மார்க்கத்தை சொன்ன மார்க்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள்.
நம்ரூது மன்னரிடத்தில் மார்க்கத்தை சொன்னவர்கள் மன்னர் என்றால் அச்சப்பட மாட்டார்கள், ஏகத்துவத்தை சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள், நீதியை நிலைநாட்டுவார்கள். எந்த இழப்பாக இருந்தாலும் சரி, அது மறுமை வெற்றிக்காக என்றால் உயிரையும் கொடுப்பார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய போராட்டங்களை எடுத்து வைக்கிறாங்க. எதிர்க்கட்சி எல்லாம் அடங்கி போய் கிடக்கிறான். இன்னைக்கு ஊப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா புல்டோசரை வைத்து பல இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்கள், வீடுகள் இடித்து தள்ளப்பட்டு இருக்கிறது. வேதனைக்குரிய சம்பவம். எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. இங்க நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? கடந்த 25ஆம் தேதி சென்னையில் அனகாபுத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், 700 குடும்பங்கள் இருக்கிறது. பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். 3 நாட்களில் நீதிமன்ற தீர்ப்பு என கூறி நீர்நிலையில் இருக்கிறது என்று சொல்லி 40 வருடங்கள் வசித்த வீட்டை 40 நிமிடத்தில் இடித்து தள்ளி இருக்கிறது திமுக அரசாங்கம். புல்டோசர் வச்சிருந்தா நம்ம ஊபி யோகி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாலின் யோகியாக மாறுகிறாரோ என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அந்த 700 வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 10 மாடி 20 மாடி வானுயர்ந்த கட்டடங்கள், பல்வேறு அடுக்குமாடி நிறுவனங்கள், அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் எலக்ட்ரிசிட்டி என்பதற்காகவோ அல்லது இந்த இடத்தை யாருக்கோ தாரை வார்ப்பதற்காகவோ இஸ்லாமியர்கள் உட்பட 700 வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறது திமுக அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த பாதிப்பு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதித்திருக்கிறது. நீங்கள் வேறு இடம் தருகின்றோம், எதிர்த்து நின்றால் உங்களுக்கு அந்த இடமும் கிடைக்காது என மிரட்டி அந்த குடும்பத்தை நீங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசலை இடிப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு நீங்கள் மாற்றாக இதுவரை எந்த இடமும் கொடுக்கவில்லை. ஆனால் உங்களுடைய புல்டோசர் அருகில் இருக்கக்கூடிய அடுக்குமாடியை பார்க்கவில்லை. அவர்களுக்கு மட்டும் எப்படி பட்டா கிடைச்சது? சென்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் நின்ற வேட்பாளர் நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு பட்டா கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்து தானங்க அங்க வாக்கு வாங்கியிருக்கிறாரு. அப்ப மெல்ல மெல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் புல்டோசர் அரசியல் கையில் எடுக்கிறது. இஸ்லாமியர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வாக்கு மூலம் மாற்றுவார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியோட ரொம்ப மோசமா இருக்குங்க. இடஒதுக்கீடு கொடுங்க பல ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தந்தை முதல்வராக இருந்த போது 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தீர்கள். அதன் பிறகு வந்த அத்தனை சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தருவோம் என வாய்களியே பேசிய நீங்கள் 4 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இன்னும் இடஒதுக்கீடு கொடுக்கல. சீட்டை கொடுத்து நோட்டை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் மட்டும் நினைக்காதீர்கள். பிஜேபி அதிமுகவோடு சென்று விட்டது. அதனால் இஸ்லாமியரோட ஓட்டுக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றத்துக்கு தான் கிடைக்கும் என நினைக்காதீர்கள். நாங்கள் நினைத்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். எங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை உடைத்து தர வேண்டும் என்பதை பல கட்டங்களில் நாங்கள் உங்களிடத்தில் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். உங்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். ஆனால் முதல்வர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளாக நீங்க சொல்றீங்களாங்க உயர்த்தி தரோங்கிறீங்களே. வறுமை கோட்டிற்கு கீழே எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இப்பதானங்க கொஞ்சம் படிச்சு ஒரு 200 பேர் வேலைக்கு எடுத்தா ஒரு 2-7 பேருக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கையில நாங்க துளிர்ப்பதான் விட்டுருக்கு. எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுங்கள் போராடுறோம். இல்ல குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினீர்கள், ஆதரவு தந்தீர்கள். வக்ஃபு தீர்மானத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள், வரவேற்கிறோம். இதனால எங்களுக்கு என்ன பயன்? இடஒதுக்கீடை நீங்கள் உயர்த்தி கொடுங்கள். எவ்வளவு பேர் இடஒதுக்கீடு மூலம் பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற வெள்ளை அறிக்கை கொடுங்கள். பல நாட்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தேர்தல் நெருங்குகிறது. தமிழக முதல்வரை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சென்ற தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடைப்பட்ட தொகுதியில் அந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதி இருக்கிறது. அந்த தொகுதியின் ஓட்டுகள் வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? சில லட்சங்கள் மட்டும்தான். இன்றைக்கு வலுவான கூட்டணி எதிர்க்கட்சி அமைந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் ஆட்சிக்கு வருவதே கேள்விக்குறியாக மாறிவிடும். இஸ்லாமியருடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கைக்கு தயவு கூர்ந்து அதை பரிசீலியுங்கள்.
பிஜேபி அரசாங்கம் தான் எங்களை துவைக்கிறான், பல்வேறு வகையில் அடக்குமுறை செய்கின்றான். திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இடஒதுக்கீடு கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். இந்த பொதுக்கூட்டத்தின் வழியாக தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையும் அதுதான். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றோம். உளவுத்துறை தமிழக முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்றே கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். என்ன நினைக்கிறாரு? பிஜேபிக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்கள், அதனால அதிமுக ஓட்டு போவாது, திராவிட முன்னேற்றத்துக்கு வரும்னு நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை பொய்த்துவிடும். தயவு கூர்ந்து எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சுதந்திர இந்தியாவில் லட்சோப லட்ச உயிரை தியாகம் செய்த சமூகம், கோடான கோடி ரூபாயை அந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக வாரி வழங்கிய சமூகம், எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய சமூகம், இது முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் கோரிக்கையா வைக்கிறோம். அந்த கோரிக்கையை நீங்கள் செவிதாழ்ந்து அதை பரிசீலிக்க வேண்டும் என்பதையும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, இறுதியாக நம்முடைய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தயவு கூர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த வக்ஃப் சொத்து என்பது நம்முடைய சொத்து, இது நமக்குரிய சொத்து. என்னுடைய வீட்டின் ஒரு அடியை ஒருவன் எடுத்தால், ஒரு அடியை ஒருத்த ஆக்கிரமிப்பு செய்யறான், ஒரு அடி நிலத்தை, எந்த அளவிற்கு போராடுவேன், அதை விட வீரியமாக இந்த போராட்டத்தில் நாம் கலக்க வேண்டும். அதனாலதான் பல சட்டங்கள் கொண்டு வந்தும் குப்பையில் கிடக்கிறது என்றால் மக்கள் எழுச்சி தான் அதை குப்பையில் போட வைக்கிறது. அப்ப தீர்ப்பு நமக்கு எப்படி வந்தாலும் சரி, இஸ்லாமிய இடத்தை, பள்ளிவாசல் வக்ஃப் வாரிய நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்தால் லட்சோப லட்ச மக்கள் களத்தில் இறங்குவார்கள் என்பதை நம்முடைய உணர்வு ரீதியாகவும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.